சாரி, இந்த டைமும் கட் ஆயிடுச்சு. கால் வந்தா கட் ஆயிடுது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஐ ட்ரை டு ரெக்டிஃபை இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த செகண்ட் வீடியோ. தேங்க்யூ. ஸோ எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. 10 முறை ஏமாத்தின்னு 10 முறை மாமனார் ஏமாத்துறாரு. யாக்கோபுக்கு வலிச்சிருக்கும். எவ்வளவுலாம் துன்பப்பட்டிருப்பான். அந்த நாட்களை எவ்வளவு இழந்திருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். எத்தனை முறை அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரும்போது இந்த ட்ரிப் எனக்கான குட்டி வரும், எனக்கான சம்பளம் வரும் நினைச்சிருப்பான். எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அவன் வாழ்க்கையில, எவ்வளவு பெரிய ஏமாற்றுதலை அவன் சந்திக்கிறான், எவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கிறான். இன்னைக்கு இழப்பை சந்திக்காதவங்க யாருமே இல்லை. ஏமாற்றத்தை சந்திக்காதவங்க யாருமே இல்லை. ஏமாத்தாதவங்களை பார்க்காதவங்க யாருமே இல்லை வாழ்க்கையில. நான் மட்டும் ஏமாறல, எல்லாரும் வாழ்க்கையில ஏமாறுறோம். நம்மளை ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் யாக்கோபின் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை. சொல்றார், அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. எனக்கு என்னை ஏமாத்திருக்கலாம், ஆனா எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதுதாங்க நம்ம நம்பிக்கை. இதுதான் நம்ம நம்பிக்கை. எனக்கு தீங்கு செய்ய தேவன் யாருக்கு இடம் கொடுக்கிறது? ஏன் ஏன் யாக்கோபுக்கு அந்த நம்பிக்கை? அவன் தேவனுக்கு உகந்ததாய் நடந்து கொண்டான். அவர் சொல்றாரு, நான் வெறுமையா இந்த இடத்துல கடந்து போன ஆண்டவரே, பெரிய இருவரும் பரிவாரங்களோடு நான் கடந்து வந்திருக்கிறேன், நன்றி சொல்ற ஆண்டவருக்கு. வெறுங்கையோடு கடந்து போனேன் ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவனாய் ஓடி போனேன். என் தாயும் தகப்பனையும் விட்டு என் சகோதரன், சொந்த சகோதரனை கொலை செய்ய துரத்தும் போது நான் துரத்த ஒன்றுமில்லாதவனாய் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு பயத்தோடு ஓடி வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு குடும்பம் தந்திருக்கிறீர், அன்பை தந்திருக்கிறீர், பொருட்களை தந்திருக்கிறீர், எல்லாம் தந்திருக்கிறீர். அதை விட மேல் எனக்கு உயிர் என் உடலில் இருக்கிறது, ஜீவன் என்னை விட்டு இன்னும் எடுபடாமல் இருக்கிறது. நன்றி சொல்றார். ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உள்ளன்போடு அவன் தன் வாழ்க்கையை கடத்துகிறான். சங்கீதம் 41 நல்லா படிக்கிறேன் கேளுங்க. 1, 2, 3 வசனங்கள் படிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்க, தீங்கு நாள் உங்களுக்கு வரும்போது உங்களை ஆண்டவர் விடுவிக்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும்? சிறுமைப்பட்டவன் மேல். யார் அந்த சிறுமைப்பட்டவன்? யார் சிறுமைப்பட்டவன்? நீங்க ஒரு உதவி செஞ்சா அவங்களால திருப்பி தர முடியாத இடத்துல இருக்கிறவங்க தான் சிறுமைப்பட்டவங்க. சிறுமைப்பட்டவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் துன்பத்துல இருக்கிறாங்க இல்லையா? சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறோம்? சர்ச்சுக்கு நம்ம பந்தாவுக்காக 50,000, 1,00,000 தூக்கி கொடுக்கிறோம். ஆனா ஒரு ஏழை வந்து நம்ம கிட்ட வந்து மெடிக்கல் செலவுக்கு காசு இல்ல, உண்மையிலேயே அவன்கிட்ட காசு இருக்காது. ஆனா அவன்கிட்ட நம்ம ஒப்பாரி வைப்போம். நம்ம ஏழையாட்டம் நினைச்சு ஒப்பாரி வைப்போம். சர்ச்சுக்கு 1,00,000 கொடுத்திருப்பாங்க. சர்ச்சில் கொடுக்கும் போது அது பந்தா. இவர் 1,00,000 கொடுத்திருக்கிறாருங்கிற பந்தா, பெருமை. இந்த ஏழைக்கு கொடுத்தா யார் கேட்பா? பந்தா இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் பந்தா உன்னோட இருக்கட்டும், உனக்கு தீங்கு நாள் வரும்போது நீ பந்தாவே வச்சுக்கோ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கணும், என்ன வைக்கணும். ரோட்ல ஒரு வயசான அம்மா, நான் ஒரு முறை ஒரு வயசான லேடி ஆட்டோல ஏறுது. நானும் என்னோட இருந்த ஒரு மிஸ் நாங்க 2 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்கிறோம். சாரி, நாங்க 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த ஆட்டோல அந்த அம்மா வெயில் தாங்க முடியல. அந்த ஆட்டோல ஏறிட்டு, ஐயா என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கு, என் வீட்டுல மட்டும் கொண்டு விட்டுறியா? அந்த ஆட்டோ டிரைவர் ஹார்டா சொல்றாரு, போமா 50 ரூபா கொடுத்தாதான் நகருவேன். ஐயா ஒரு 20 ரூபா இருக்கு, இங்க பக்கம் தான் வீடு, 50 ரூபா கொடுத்தாதான் ஆட்டோ நகரு. நான் நின்று அந்த இடத்துல 50 ரூபாய கொடுக்க அந்த என்னோட பக்கத்துல அந்த மிஸ்ட கொடுத்து, அதை கொடுத்துருங்க, 50 ரூபாய கொடுத்துருமா, அந்த பாட்டிகிட்ட கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவங்க வந்து டைரக்டா ஆட்டோ டிரைவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஐயோ என் கையில கொடுத்தா ஒரு 10 ரூபாய் எனக்கு மிச்சமா இருக்கும் இல்ல, 40 ரூபாய் கொடுத்தா கூட அவர் என்ன விட்டுருப்பாரு, பக்கம் தான் வீடு, எனக்கு வெயில்ல நடக்க முடியலையே. அந்த 10 ரூபாய்க்காக அந்த வயதான தாய் பாடுபடுகிற நிலைமை. அந்த 10 ரூபாய் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது வாங்கிப்பாங்களோ ஒருவேளை.
யோசிச்சு பாருங்க, அந்த 10 ரூபாய் அவங்களுக்கு பெரிதா இருக்கிறது. இப்படிப்பட்டவங்க கிட்ட நாம் இரக்கம் காட்டணும், சிந்தை வைக்கணும், எண்ணம் கொடுக்கணும். எத்தனை பேர் அந்த ரோட்ல பாஸ் ஆகுறோம், எத்தனை பாட்டிகள், எத்தனை வயதானவர்கள் ரோட்டிலே நடந்து கொண்டு போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பிக்கப், இந்த ரோட்ல மேடு இருக்கு இல்லையா, இந்த மேட்ல சைக்கிள்ல சில தாத்தாமார்கள் அழுத்த முடியாம அழுத்தி ஏறுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க இந்த வயசு, நிறைய பேர் சொல்றாங்க இந்த வயசான காலத்துல இந்த களத்துக்கு தேவையா இதுல ஏறி போகணும், வேற வழி இல்லாம தான் அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? நான்லாம் காரை நிறுத்திட்டு நின்று பல நாள் அந்த சைக்கிள் அவரை ஏத்தி விட்டுருக்கிறேன், தள்ளி விடுவேன். எத்தனை பேர் அந்த சிந்தை வைக்கிறீர்கள்? நான் பெருமைக்காக சொல்லல, உங்களையும் அப்படி செய்ய சொல்றேன். சில இடங்கள்ல முடியாதவங்களுக்கு நம்ம சிந்தை வைக்கணும். அப்பதான் தீங்கு நாள் வரும்பொழுது நம்மை அவர் காத்து நடத்துவார், நம்மளை அவர் விடுவிப்பார். காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேருக்கு காது இருக்குன்னு தெரியாது. எல்லாரும் வீம்பா பேசலாம் தான், பேசிக்கிட்டே இருக்கலாம் வீம்பு. ஆனா என்னுடைய செயல் என்ன, நான் என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன்? என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். என் வாய் இருக்கே வாய், நாக்கு இருக்கே நாக்கு, அதை வச்சு எவ்வளவு வேணாலும் போட்டு தள்ளலாம். ஆனா என்னுடைய செயல் என்ன, நான் என்ன நன்மை செய்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைப்பவன் பாக்கியவான். அவர் தீங்கு நாளில் கர்த்தரை, நம்மளோட வாழ்க்கையில தீங்கு நாள் ஒண்ணு வரும், கண்டிப்பா யாருக்கு வராம இருக்காது. அந்த தீங்கு நாள்ல கர்த்தர் நம்மளை கூடார மறைவுல கொண்டு வைக்கிற இடத்துல இருக்கிறோமா? தீங்கு நாள்ல நம்மளை விடுவிக்கிற இடத்துல இருக்கிறோமா? நம்மளுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிந்திக்கணுமா? சிந்திக்கணும் எல்லாரும். காதுள்ளவன் கேட்க கடவன் ஏசு அடிக்கடி சொல்லுவார். சின்னதுல எனக்கு புரியாது, எல்லாருக்கும் தான் காது இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு அந்த காதை வச்சுட்டு கேட்கறதே இல்லை. அடுத்தது 2வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். இது பெரிய விஷயம். தீங்கு நாள்ல எப்படி வைக்கிறாரு? உயிரோட வைக்கிறாரு. எத்தனை பேருக்கு கொரோனா வந்துச்சு? உயிரோட வச்சாருல, வச்சாரா இல்லையா? அந்த தேவன் உங்களை தீங்கு நாள்ல காப்பாத்தினாரா? நன்றி சொன்னீங்களா? இதுதான் பெரிய விஷயம். தீங்கு நாள்ல உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு, உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. சத்துரு என்னை எப்படி இருக்கணும்னு நினைச்சான்? சத்துரு நான் எப்படி சாகணும்னு நினைச்சான்? என் எனிமி என்னை எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடையணும்னு நினைச்சான். அவனோட இஷ்டத்துக்கு ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்கல. அதுதான் இதுல கிரேட். அவன் இஷ்டத்துக்கு நான் வாழல, அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி நான் சாக வேண்டும் என்று என் ஆண்டவர் என்னை நினைக்கவில்லை. தீங்கு நாள்ல அவர் என்னை காப்பாற்றி கூடார மறைவிலே ஒழித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நிழல் கொடுத்திருக்கிறார் கூடார மறைவிலே. எனக்கு ஒரு ஒதுங்க இடம் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு அருமையான நிழலை கொடுக்கிறார். அங்கே வெயில் என்னை சுட்டரிக்கும் போது கூடார மறைவு என்ற அந்த பாலை வனத்திலே ஒரு கூடாரத்தை எனக்கு போடுகிறார். அந்த கூடாரத்திலே என்னை அழகாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு கூடாரம் போடுறது. நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியா கிடக்கிறீங்களா? வியாதி என்ற தீங்கு உங்களிடம் வந்து விட்டதா? கோர்ட்டு கேஸுங்கிற தீங்கு உங்க வாழ்க்கையில வந்துருச்சா? நஷ்டம், பிசினஸ் நஷ்டம் என்ற தீங்கு உங்க வாழ்க்கையில வந்துருச்சா? கஷ்டம் என்ற தீங்கு உங்க வாழ்க்கையில வந்துருச்சா? உயிரிழப்பு என்ற தீங்கு உங்களோட குடும்பத்துல வந்துருச்சா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் அவனை தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எவ்வளவு வார்த்தை, பெரிய வார்த்தையில ஆண்டு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், என்ன விதமான தீங்கு இருக்கட்டும். சங்கீதம் 15:3 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். சங்கீதம் 15:3 அழகாய் சொல்லியிருக்கிறார், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அந்த கூடாரத்துல ஒளிச்சு வைக்கணும்னா அந்த கூடாரத்துல யார் தங்க முடியும்? அந்த கூடார நிழல் யாருக்கு கிடைக்கும்? இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. உத்தமனாய் நடந்து, இதெல்லாம் நடந்தாலும் அந்த கூடார நிழல் கிடைக்கும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார உண்மையை பேசணும், நீதியை நடப்பிக்கணும். ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா, உண்மையா செய்யுங்க. ஒரு பொருளை அங்க இருந்து எடுத்துட்டு வராதீங்க உங்க தேவைக்குன்னு. உத்தமமா இருங்க. ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்களா, பிசினஸ் நடத்துறீங்களா, உத்தமமா இருங்க, உண்மையா இருங்க.
கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பார் தீங்கு நாளிலே. அவன் தான் அந்த கூடார மறைவிலே இருக்க முடியும். அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும்? அவர் தீங்கு நாளில் ஒளித்து வைக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் யார் தங்க முடியும்? உத்தமனாய் நடந்து, நல்ல மனசுல பறிச்சுக்கோங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன். தன் நாவினால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் பாருங்க, தன் நாவினால் புறங்கூறாமல். இந்த நாக்குனால எத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கிறோம். இந்த நாக்கு சும்மா அந்த இது நல்லா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்ல காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி வச்சிருக்காரு பல்ல கடவுள். அதை தாண்டி இந்த நாக்கை வச்சு எப்படி எல்லாம் பேசுறோம். புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு நினையாமலும். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாலே ஒருத்தனை கவுத்தணும் தான் நினைக்கிறான். உண்மையே இல்ல இல்லையா? உண்மையே இல்ல. தோழன் ஃப்ரெண்டா இருந்து உயர்த்தணும்னு நினைக்கிறான், அவனை மிதிக்கிறாங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருப்பான், ஆனா அவனை எல்லாம் தாறுமாறா பேசிட்டு இருப்பாங்க. தன் பக்கத்து வீட்டுக்காரி நல்லவளா இருப்பாள், ஆனா அவளை எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த நிந்தையான வார்த்தை உங்க வாயிலிருந்து எடுக்க கூடாது. எடுக்காமலும் இருப்பான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆகாதவன், வில்ல, கெட்டவன், கெட்டதை செய்யறவன், கேடு கெட்ட எண்ணம் உள்ளவன், அவன் நம்மளோட பார்வைக்கு எப்படி இருக்கணும்? தீழ்ப்பானவன், ஆகாதவன். அவனோட சேரக்கூடாது. அவனோட போய் நம்ம கால்கள் போறதுக்கு நினைக்க கூடாது. அவனோட உட்காரக்கூடாது. அவனோட பந்தி போடக்கூடாது. அவனோட உட்கார்ந்து 4 பேரை பத்தி பேசக்கூடாது. அடுத்ததா சொல்ற, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். அடுத்தவன் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயந்தவர்கள்ட்ட எப்படி பண்றான்? நடந்துக்கிறான், கனம் பண்றான். புரியுதா? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டதுல வேர்டு கொடுத்துட்டேன், காப்பாத்தியே ஆகணுங்கிறான். பாத்துக்கோங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். எத்தனை பேர் பணத்தை வட்டி கொடுத்து சாப்பிடுறீங்க? அவனே கஷ்டத்துக்கு தான் வாங்குறான், அவனுக்கு போய் வட்டி கொடுத்துட்டு. வட்டி சாதாரண வட்டியா கொடுக்குறீங்க எல்லாரும். 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி. அப்பா வட்டியா நினைச்சாலே பயமா இருக்கு. வட்டியே தின்று ஒரு மனுஷனை போல இருக்கு. வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். அநியாய வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லுங்க. அநியாய வட்டி பாவம், வாங்க. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். பரிதானம்னா லஞ்சம். எத்தனை பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறோம்? குறுகிய காலத்துல லஞ்சம் வாங்கி வீடை கட்டி கல்யாணத்துல பிள்ளைய கட்டி எல்லாம் கட்டி 4 வீடை வாங்கி 4 பிள்ளைங்க இருந்தா 4 பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து என்ன வாழ்க்கையடா இது? இப்படி எல்லாம் ஆண்டவர் வாழ சொல்லலையே. பரிதானம் வாங்காமலும். எவ்வளவு அழகா ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படி செய்கிறவன் தான் அவருடைய கூடாரத்தில் தீங்கு நாளிலே அவர் உனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு வச்சிருவார். அவர் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை போடுவார். அந்த கூடாரத்துல நீங்க தங்கணும்னா இத்தனை குவாலிபிகேஷன். யூ ஷுட் பி குவாலிஃபைட். புரியுதா? இதைதான் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 31:2 ஏசாயா 31:2 அழகா சொல்றாரு. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்வதற்கும் விரோதமாய் எழும்புவார். பாருங்க, தீமை எப்படி வருது? தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும். நீ இன்னைக்கு பூமியில தீமை செஞ்சிட்டு இருக்கியா? அநியாயம் செஞ்சிட்டு இருக்கியா? புறங்கூறிட்டு இருக்கியா? ஏழைகளுக்கு உதவலையா? கெட்ட சிந்தை உடையவனா இருக்கியா? பெருமைக்காக செய்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி அடுத்த மனுஷனை ஏமாத்திட்டு இருக்கிறியா? எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குன்னு சும்மா அந்நிய பாஷை அந்த பாஷையை பேசி உன்னுடைய செயல்கள்ல ஒரு நல்லதும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறியா? உன்னை பார்த்து ஆண்டு சொல்றார், தீமை செய்கிறவன் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும். அக்கிரமக்காரனுக்கு உதவி செய்யறியா? இது ரொம்ப பெரிய வார்த்தை. அவன் கெட்டவன் என்று தெரிந்தும், அவன் அக்கிரமக்காரன் என்று தெரிந்தும், அவன் எல்லாரையும் உதாசீனப்படுத்துகிறான் என்று தெரிந்தும், அவன் சொத்து மேல் சொத்து அநியாயமாய் சேர்த்து வைக்கிறான் என்று தெரிந்தும் 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 அவனுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார். உனக்கு ஏன் பிரச்சனை வருது? உனக்கு ஏன் துன்பம் வருது? உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது? அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு நீ சகாயம் செய்து கொண்டிருக்கிறாய். அப்ப உனக்கு விரோதமா யார் எழும்புறது? கர்த்தரே எழும்புறார். கர்த்தரே எழும்புறார். எப்படி எழும்புறாரு?
தீமை செய்ய எழும்புறார், தீங்கு செய்ய எழும்புறார். அவரே உனக்கு எதிராக எழும்பும் போது நீங்க எந்த கூடாரத்தில் ஒளிய முடியும்? யார் உங்களை காப்பாற்ற? ஞாபகம் வச்சுக்கோங்க. எரேமியா 44:23 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும், பாருங்க எப்படி பாருங்க, எதெல்லாம் தீங்குன்னு பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது. அப்ப இந்த தீங்கு எதனால நேரிடுது? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல, அவருடைய வேதத்தை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, எதுக்குமே இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க, திமிர் பிடித்த வாழ்க்கை, எவனா இருந்தாலும் பார்க்கலாம் என்ற பெருமையான வாழ்க்கை, ரவுடித்தனமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. உனக்கு எதிரா உனக்கு தீங்கு வரும்போது கர்த்தர் உனக்கு எதிராய் நிற்பார், தீங்கு நாட்கள் வரும் பொழுது. அப்ப இவங்க இந்த மாதிரி பட்டவங்களுக்கு எல்லாம் தன்னோட வாழ்க்கையில தீங்கு வருது. ஆனா இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தீங்கு வரும்போது இவர்களுக்கு கிடைக்காத ஒரு கூடாரம் மறைவு. So